இதுவே நம்ம கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமையே ஆரம்பிச்சிடணும். வியாழக்கிழமை அதிகமாக தொடச்சி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணப்பலகையில் நம்ம வந்து ஸ்ரீசக்கரம் கோலம் போட்டுட்டு அதில் மகாலட்சுமி தாயாரை வச்சுட்டு இங்கே வாசப்படியில் படியில் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்து படியில் வச்சு வியாழக்கிழமை, அதுவும் இந்த வாட்டி வரக்கூடிய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஆடி தபசோடு வருது நமக்கு. ஆடி தபசு நமக்கு ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல வச்சு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாசல்ல இருந்தே மகாலட்சுமி தாயை உள்ளே கூட்டிகிட்டு போய் வியாழக்கிழமை வச்சுடுங்க. வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளரில் கல்கண்டு, ஏலக்காய், பால் வச்சு படையல் முடிச்சிடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கே நீங்கள் எந்திரிச்சு சாமி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களால் என்ன மலர் எல்லா சாமிக்குமே நீங்கள் தாமரைப்பூ, வாசனை மலர், மறிக்குழந்து கொடுக்கலாம், தாமரை, செண்பகப்பூ, உங்களால் என்ன வாசனை மலரோ அது எல்லாமே சாத்திட்டு அதுக்கப்புறம் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாக்கன்று, வாழை மர கன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சே படைப்பாங்க. அதுக்கப்புறம் தேங்காயில் உருவம் எல்லாம் வரைவாங்க. இல்லை நீங்கள் முகமே வருது சாமி முகம், அதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம்.